எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க. இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 2 ஏக்கரா 20 சென்ட்டுங்க. ஃபினிஷிங் எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காருங்க. கேட்டு போட்டு வியாபாரிக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாமுங்க. காட்டுக்காரர் கையில் தான் இருக்குது. அவர் ஃபுல் சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறார் காட்டுக்காரரு. ஏக்கரா சொல்லும் விலை 1 கோடிங்க. நெகாசிபிள் ஆகுங்க. அதுலேருந்து பெருசாக ஆகாதுங்க. கொஞ்சம் நெஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணலாமுங்க. ஏன்னா காட்டுக்காரரை டைரெக்டாக பார்த்துட்டுனுங்க பேசிட்டேன். டாக்குமெண்ட் பக்கா கிளியராக இருக்குதுங்க. கட் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க. 2 ஏக்கரா 20 சென்ட்டுங்க. சொல்லும் விலை ஏக்கரா 1 கோடி சொல்கிறாருங்க. தனி கிணறு சர்வீஸு கிணறெல்லாம் வீடியோ போடுற பாருங்க. தென்னம்பழை போட்டு ட்ரிப்ளிகேஷன் போட்டு இப்போ தான் தென்னம்பழை போட்டிருக்கிறாருங்க. போட்டு எல்லாம் ட்ரிப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கிறாரு பாருங்கள். தடம் பார்த்துக்குங்க. இதுலேருந்து போய்க்கலாமுங்க. ஜம்முன்னு வச்சுக்கிறாரு. பெயிண்ட் அடித்து கேட்டு போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. வியாபாரின்னு நினச்சிக்க வேண்டாங்க. காட்டுக்காரர்கிட்ட இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா 10ஆம் நம்பர் முத்தூருங்க. 10ஆம் நம்பர் முத்தூருக்கு அடுத்தது இந்த பூமி ரீச் பண்ணிக்கலாமுங்க. உங்களுக்கு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த பூமி இருக்குதுங்க. வாஸ்துக்கு இருக்குதுங்க. பாருங்க ஜலமூலை இழுத்து ஜம்முன்னு இருக்குது. இந்த பூமிங்க. இந்த வாய்க்கால் என்ன வாய்க்கால் இருக்குதுன்னு பார்ப்பீங்க. கிணறு நிறைஞ்சதுன்னா கடை போகிறக்கு தண்ணிங்குது. அதாவது கிணறு நிறைஞ்சதுன்னா கிணறு தண்ணி அங்கே கடை போகும்னு சொல்லுவாங்க. கடை போகிறதுக்காக இந்த குழியை எடுத்து வச்சுக்கிறாங்க. கிணறு தண்ணி கடை போகிறதுக்கு. இது உங்களுக்கு ஊரடி பிட்டை வந்துடுங்க. ஊரடி பிட்டை வந்துடும். வாஸ்து பார்க்குறவங்கன்னா தாராளமாக பார்க்கலாமுங்க. ஜலமூலம் ஜம்முன்னு இழுத்து வருங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஊர். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தோப்பெல்லாம் தெரியும். பக்கத்தில் தோப்புங்க. பாருங்கள் பக்கத்தில் கண்ணுப்புள்ளையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பக்கத்து காடுங்க. இதெல்லாமே பக்கத்து காடு. இவர் இப்போ தான் தென்னம்பிள்ளை போட்டிருக்கிறாருங்க. இது செம்மண் காடாக வராதுங்க. ஜல்லி காடாக வருங்க. ஜல்லி மண் காடு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜல்லி காடாக வருங்க. உங்களுக்கு அப்படியே கிணத்து வரைக்கும் போகிறதுக்கு தடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீட்டாக கிணத்து மண் போட்டு அப்படியே கேட்லேருந்து அப்படியே கார் வந்ததுன்னா கிணத்து மேடு வரைக்கும் போய்க்கலாமுங்க. இது என்ன பண்ணிக்கிறாருங்கன்னா உங்களுக்கு ஜேசிபி விட்டு எல்லாம் நிரவி மண் பார்த்திங்கன்னா அந்த அப்புறம் மேடாக இருக்குது பாருங்க. இதில் வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு நிரவி காட்டை மட்டம் பண்ணி அப்புறம் உங்களுக்கு இந்த காட்டை தென்னம்பிள்ளை போட்டு சொட்டு நீர் பாசனம் போட்டு எல்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்கிறாருங்க. இதெல்லாம் பாருங்கள் கடை போகிற தண்ணி. கிணறு அவங்க 2 பேர் பார்க்குறவங்க பாருங்க. அந்த கிணத்துலேருந்து அப்படியே இதில் அப்படியே கடை போகுங்க. வெளியில் பள்ளத்தில் போய் அந்த தண்ணி சேர்ந்துக்குங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறாரு. யாராவது ஐடியா இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். பூரா ஜேசிபி விட்டு நீட்டாக மக்களிச்சு நிரவி கொலை ஓட்டி போட்டு வச்சுக்கிறார். கிணத்து வீடியோ போகிற பாருங்கள். தண்ணி எந்த காலத்துலேயும் வற்றாதுங்க. அருமையான தண்ணி பாருங்க. பாம்பேரியெல்லாம் கட்டி ஜம்முன்னு எப்படி வச்சுக்கிறார். தண்ணி நல்லா இருக்கு.
எந்த காலத்துலையும் தண்ணி வற்றாதுங்க. நீங்கள் தண்ணி விற்கிற அளவுக்கு வருமாமாங்க. கிணத்துல தண்ணியே எந்த காலத்துலையும் வற்றாதான். தண்ணி விலைக்கு விற்கலாங்க, அந்தளவுக்கு இருக்குமாம்மா. பாம்பேரி பாருங்க எவ்வளோ சூப்பராக கட்டி வச்சுக்கிறாரு. சொல்லும் விலை 1 கோடிங்க. மிஸ் பண்ண வேண்டாம், நல்லா இருக்குது. பெருசாக கம்மியும் பண்ண மாட்டாராமல் காட்டுக்காரரு, அதையும் சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு 95 98 அந்த கண்டிஷனில் தான் நடக்குமாமாங்க. ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். நன்றி.